வெல்கம் டு தமிழ் tutorial.in. நான் சீனு. ஸோ நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ நம்ம பென் ட்ரைவு, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு அதெல்லாம் பார்த்தோன்னா மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பாஸ்வேர்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஹார்ட் டிஸ்க்குன்னு வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் டிஸ்க்கை இன்சர்ட் பண்ணதொன்னே எனக்கு அன்லாக் சொல்லி கேட்குது. ஸோ நான் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்குது. நான் டைரெக்டாக போய் இப்போ என்னோடய கம்ப்யூட்டருக்கு போனேன் அப்படின்னா, அதாவது மை கம்ப்யூட்டர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய ஹார்ட் டிஸ்க் வந்து லாக் ஆகிட்டு இருக்குது. நான் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாஸ்வேர்டு தான் கேட்கும், டைரெக்டாக போக முடியாது. ஸோ இப்போ நான் என்னோடய பாஸ்வேர்டு போட்டேன் அப்படின்னா தான் என்டர் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோடய ஹார்ட் டிஸ்க் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து லாக் வந்து ஓப்பன் ஆன மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் இல்லை, பென்ட்ரைவுக்கும் சேம் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி லாக் எப்படி போடுறது அப்படின்றத தான் நான் காட்ட போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய பென்ட்ரைவை நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணதோடனே பார்த்தோன்னா என் பென்ட்ரைவ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ என்னோடய பென்ட்ரைவே எம்டியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ பென்ட்ரைவோட ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே டர்ன் ஆன் பிட் லாக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் கொடுங்க. ஸோ அதை கிளிக் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து யூஸ் பாஸ்வேர்டு டு அன்லாக் ட்ரைவ் அப்படின்னு இருக்கிறத கொடுங்க. இங்கே வந்து என்டர் பாஸ்வேர்ட் மினிமம் 8 டிஜிட்க்கு மேலே இது வந்து ரெக்வயர் பண்ணோம். ஸோ அதனால் 8 டிஜிட்க்கு மேலே பாஸ்வேர்ட் போடுங்க. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்குது. இது நீங்கள் ஃபைலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பிட் லாக்கர் வந்து ரொம்ப செக்யூரானது. ஒரு டைம் நீங்கள் பாஸ்வேர்டுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அன்லாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா பிட் லாக்கர் வந்து உங்களுக்கு எந்த பேர் வேணுமோ அந்த மாதிரி நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. என்னோடய பென்ட்ரைவ் வந்து சாண்டிஸ்க். ஸோ நான் சாண்டிஸ்க் கீ அப்படின்னு நான் எழுதி வைக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ சேவ் ஆச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ என்கிரிப்ட் யூஸ் டிஸ்க் ஸ்பேஸ் ஒன்லி அப்படின்னு இருக்கும். இது வந்து என்டையர் டிஸ்க் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற மெத்தடை கொடுக்குறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அப்போ ஸ்டார்ட் என்கிரிப்ஷன் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் வந்து 99.5% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா என்னோடய ட்ரைவ் வந்து எம்டியாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக என்கிரிப்ஷன் ஆயிடுச்சு. இதுவே நீங்கள் உங்கள் பென் ட்ரைவில் வந்து ஏதாச்சும் ஃபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் என்கிரிப்ஷன் ஆகும். ஸோ நீங்கள் ஃபைல் எதுவுமே உங்கள் பென் ட்ரைவில் இருக்காதீங்க. உங்கள் பென் ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணிட்டு அப்புறமா இந்த பிட் லாக்கர் போடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஃபைலோடு வச்சு என்கிரிப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இப்போ இது வந்து 100% கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ என்கிரிப்ஷன் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னோடய பென்ட்ரைவை நான் வந்து வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லாக் ஆகிட்டே இருக்கும். நான் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாஸ்வேர்டு இப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கேட்கும். ரோல் நீங்கள் பாஸ்வேர்டு போகாது போட்டீங்க அப்படின்னா ஆக்சஸ் டினைட் அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ நான் இப்போ என்னோடய பாஸ்வேர்டு வந்து போடுறேன். ஸோ இப்போ பாஸ்வேர்டு போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பென்ட்ரைவ் ஓப்பன் ஆகிடும். நம்ம என்ன வேணும் நம்ம காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகும். ஸோ அப்போ இது எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் இதில் இருக்கிற ஃபைலை டிலீட் பண்ணிடுறேன். அதேமாதிரி உங்கள் பென்ட்ரைவ் வந்து மறுபடியும் இந்த பிட் லாக்கரை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபைல் எதுவுமே இல்லாத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் டீக்ரிப்ட் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ மேனேஜ் ரைட் கிளிக் கொடுத்துட்டு அதேமாரி மேனேஜ் பிட் லாக்கர்னு இருக்கும், அங்கே போங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பேக்கப் எல்லாமே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை டர்ன் ஆஃப் பிட் லாக்கர் அப்படின்னு இருக்கிறது நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ டர்ன் ஆஃப் பிட் லாக்கர். ஸோ அப்போ டீக்ரிப்ஷனு என்னோடதில் எந்த ஃபைலும் இல்லாததுனால இது வந்து சீக்கிரமாக வந்து டீக்ரிப்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வேணும்னா நம்ம மறுபடியும் கூட டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பென்ட்ரைவ் வந்து நார்மலாக இருக்கும், எந்த ஒரு லாக் பண்ண மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிட் லாக்கரை யூஸ் பண்ணி பென்ட்ரைவு, ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி எது வேணாலையும் நம்ம வந்து லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், எந்த சாஃப்ட்வேரும் தேவையில்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.